இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நேரத்தில் மத்தேயு 1 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம்தான். என்ன கொடுத்துருக்குன்னா, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பேர் விடுவாயாக. அவர் தமது ஜனங்களை ரட்சித்து பாவங்களிலிருந்து மீட்டு அவர் ஜனங்களை ரட்சிப்பார்னு போட்டிருக்கு. பாவத்திலேருந்து விடுதலாக்கி ரட்சிப்பார், சிம்பிளாக சொல்ல போனால். அப்போ கிறிஸ்டியானிட்டி இயேசுவை ஃபாலோ பண்ணால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வர காரணம் என்னன்னா காரணமாக இருக்கிறது என்னன்னா, தமது ஜனங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி அவர்களை ரட்சிப்பார். ஒரு ஆளுக்கு ரட்சிப்புன்னு சொல்கிறது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற பின்பு அவரை அந்த பாவத்திலேருந்து மாற்றி நடத்துவதற்கு பேர் தான் ரட்சிப்பு. இன்னும் ஆழமாக சொல்ல போனால், பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நித்தியத்தில் ஒன்று சேர்க்க நேரம் தான் ஒரு ரட்சிப்பு முழுமை அடைகிறது. இந்த உலகத்தில் இருந்துட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லலாம், ஆனால் இந்த உலக ஓட்டத்தை கடைசியாக முடிக்கிற நேரம் தான் நமக்கு தெரியும் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா. இன்னும் நித்தியத்தில் போய் சேர்ந்தால் தான் சொல்ல முடியும் இந்த பாவத்திலேருந்து நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஒரு நம்பிக்கை நமக்கு உள்ளாடி வரும். அப்போ இந்த நாட்களில் நம்ம அநேக காரியங்கள், அநேக உபதேசங்களாக இருக்கட்டும், வியாக்கியானங்களாக கேள்விப்பட்டிருக்கிறோம். தேவன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், அவர் நமக்கு வேண்டி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்தார், எண்ணத்துக்கு வீற்றிருக்கிறார். இதெல்லாம் என்னத்துக்குன்னா ஆசீர்வாதத்துக்கு கூறியதாக இருக்கிறது என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நான் ஒன்று ஆழமாக சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து மரித்தது நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கதான். அது என்ன ஆசீர்வாதம்னா, நித்தியத்தில் அவரோடு இருக்கிற கூடிய ஒரு பாக்கியம். அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் அவர் சம்பர்ணர் ஐஸ்வர்யனாக இருந்த பிறகும் இந்த உலகத்தில் வந்து மரித்து அந்த ஐஸ்வர்யத்தில் நாமும் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காக மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். அப்போது அவருக்கு ஐஸ்வர்யம்னு சொல்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் அல்ல. அவருக்கு ஐஸ்வர்யம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நித்தியத்தில் இருக்குது. அந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நான் இன்னும் ஆழமாக சொல்ல பதிவிடுறேன். இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பாவத்திலேருந்து விடுதலை உண்டு. ஏற்றுக்கொள்கிறவங்களுக்கு அவரை ஃபாலோ பண்ணி நம்ம போகிற நேரம் ரட்சிப்பை நம்ம அடைந்து கொள்ளலாம். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வர்றது காரணம் என்ன, சிலுவையில் அடைக்கப்பட்டு மரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்மளை பாவத்திலேருந்து மீட்டு கொள்வதற்காக மட்டுமே. ஏன்னா இல்லாமல் நீங்கள் உலக ஆசீர்வாதத்துக்கு வேண்டி இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணால் நமக்கு என்னன்னா, இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணணுன்னு தேவை கிடையாது, கிறிஸ்டியனாக இருக்கணும்னு தேவை கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி தான். ஆனால் நித்தியத்தில் போகணுன்னா இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அவரை ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தால் மட்டும்தான் முடியும். அதனால தான் அந்த தூதன் தெளிவாக சொல்கிறான். இன்னும் ஆழமாக சொல்ல போனால், ஒரு ப்ராஃபட்டோ இல்லை வேறு யாரோ வந்து சொல்லலை, ஒரு உபதேசம் பண்ணுறாங்களோ பிரசங்கம் பண்ணுறவங்களோ இல்லை, தூதன் தெளிவாக வந்து சொல்கிறான். அவர் ஒரு ஆளு குமாரனை பெறுவ, அது பரிசுத்தாவினால் பெறுவ, அவர் இயேசுன்னு பேரிடு, அவர் வந்து ஜனங்களின் பாவங்கள்லேருந்து அவரை விடுதலையாக்கி ரட்சிப்பார். இதனால தான் நம்ம தெளிவாக இருக்கிறோம். ஏன்னா அது நேரடியாக தேவனால் உரைக்கப்பட்ட ஒரு கருத்து. எதுக்கு வந்திருக்கிறாங்கன்னா, ரட்சிப்படுவதற்காக, பாவத்தில் மீட்டுக்கொள்ளும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பார். ஆமேன்.